ஒரு வீடு பேசும் சொன்னா நம்புவீங்களா? பேசும். அதோட சுவர்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்கிராட்சும் ஒரு கதை சொல்லும். அதோட கார்னர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சைலன்ஸும் ஒரு மெமரி சொல்லும். அந்த ஒரு நாட்கள் இங்க சிரிப்பு சத்தம் இருந்திருக்கும். இன்னைக்கு அதே இடம் சைலண்டா இருக்கலாம். ஆனா அந்த வீடு பேசினா முதல்ல என்ன சொல்லும் தெரியுமா? நான் ஒரு வீடு மட்டும் இல்ல, உங்க நினைவுகளை சுமந்துட்டு வாழ்ற ஒரு அழகான இடம். இன்னைக்கு நீங்க என்ன ஒரு முழு வீடா பாக்குறீங்க. ஆனா என் ஆரம்பம் ஒரு எம்டி லேண்டா இருந்துச்சு. ஒரு நாள் யாரோ சில பேர் வந்தாங்க. அவங்க கண்ணுல ஒரு கனவு இருந்துச்சு. நமக்குன்னு ஒரு வீடு வேணும், நம்ம குழந்தைகள் சந்தோஷமா வளரணுங்கிற அவங்களோட அந்த கனவோட தான் நான் உருவானேன். ஒவ்வொரு செங்கல் வைக்கும் போதும் அதுல சிமெண்ட் மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தோட ஆசையும் அவங்க வாழ்ற நாட்களோட சந்தோஷமும் நம்பிக்கையும் கலந்திருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எம்டி லேண்ட் ஒரு வீடா மாறிச்சு. அவங்க கட்டினது வெறும் வீடு மட்டுமல்ல, அவங்க கனவு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. முதல் முறையா அந்த ஃபேமிலி எனக்குள்ள வந்த நாள். புது பெயிண்ட் ஸ்மெல், புது கர்டைன்ஸ், புது பொருட்கள். ஆனா அதுக்கு மேல புது சந்தோஷம். சின்ன குழந்தையோட பாதம் என் ஃப்ளோர்ல ஓடி ஓடி விளையாடுச்சு. அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டேன்னு எல்லாத்தையும் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். அவங்க வளர்ந்ததை விட அவங்க மெமரிஸ் வளர்ந்ததை தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். கிச்சன் அது வெறும் சமையல் செய்கிற இடம் மட்டும் இல்லை. காலையில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது முதல் ஆளை எழுந்து விளக்கு போட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ற அந்த சத்தம், அந்த சத்தத்தை நான் ரொம்ப நாள் கேட்டிருக்கேன். பாத்திரத்தோட சத்தம், தண்ணீரோட சத்தம், அடுப்புல கொதிக்கிற சாப்பாட்டு சத்தம், தாளிப்பு சத்தம்னு இந்த சின்ன சின்ன சத்தங்களுக்கு நடுவுல ஒரு அம்மாவோட அன்பு இருக்கும். காலையில சீக்கிரம் எழுந்து என்ன சாப்பாடு வேணும், லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணணும், அவனுக்கு இது பிடிக்காது அவளுக்கு இது பிடிக்கும்னா இப்படி யோசிச்சு யோசிச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாப்பாடு ரெடி பண்ற அந்த கைய நான் பார்த்துருக்கேன். சில நாள் அவங்களுக்கும் டயர்டா இருக்கும், அவங்களுக்கும் ரெஸ்ட் வேணும். ஆனா எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு கேட்கறதுக்கு மட்டும் எனர்ஜி இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டேபிள்ல மிச்சம் இருக்கிற சாப்பாடை விட கிச்சன்ல மிச்சம் இருக்கிற வேலை தான் அதிகம். பாத்திரம் வாஷ் பண்ணணும், கிச்சன் கிளீன் பண்ணணும், நாளைக்கு என்ன சமைக்கணும்னு யோசிக்கணும். ஆனா அடுத்த நாளும் அதே கிச்சன், அதே வேலை, அதே அன்பு. சில சாக்ரிஃபைஸ்க்கு அப்ளாஸ் கிடைக்காது, சில அன்புக்கு தேங்க்யூன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த கிச்சனுக்கு மட்டும் தெரியும், ஒரு ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு அம்மா எவ்வளவு விஷயங்கள் சொல்லாம தாங்கி இருக்காங்கன்னு. அதனாலதான் இந்த கிச்சன் வெறும் ஒரு ரூம் மட்டும் இல்லை, ஒரு அம்மாவோட அன்பு டெய்லியும் சமைக்கப்படும் ஒரு அழகான இடம். எனக்கு சில விஷயம் தெரியும். ஒரு வீட்டில் சிரிப்பு சத்தம் மட்டும் இருக்காதா, சில நாள் இந்த செவரு சிரிப்பை கேட்டிருக்கும். அதே செவரா சில சண்டையும் கேட்டிருக்கும், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சில கோபம், சில கண்ணீர், அதையும் நான் பார்த்துருக்கேன். சில நேரம் வீட்டில் எல்லாரும் பக்கத்தில் இருந்தாலும் யாரும் யார்கிட்டையும் பேசாம இருந்த அந்த நாட்களும் உண்டு. இந்த வீடு மட்டும் அந்த சைலன்ஸா அமைதியா பார்த்துட்டு இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஆளுங்க திரும்ப ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சிரிப்பாங்க, கொஞ்சம் பேசுவாங்க. அப்போ எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சது, எவ்வளவு சண்டை வந்தாலும் இந்த வீட்டோட அன்பு மட்டும் இன்னும் போகலைன்னு. ஏன்னா பர்ஃபெக்டான ஃபேமிலின்னு ஒன்று இல்லை. ஆனா சந்தோஷமான நாட்களை ஞாபகம் வச்சுக்கக்கூடிய சில மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கா. காலம் ரொம்ப வேகமா போகுதில்ல. என் ஃப்ளோர்ல ஓடி விளையாடின குழந்தைகள் இன்னைக்கு என்னை விட பெரிய உலகத்தை பார்க்க போயிட்டாங்க. ஒரு டைம்ல என் சுவர்ல இருந்த சிரிப்பு சத்தம் இன்னைக்கு ஃபோன் கால்ல மட்டும் கேக்குதா. சில நாள் என் ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நான் தனியா இல்லை, என்கிட்ட இன்னும் அவங்க மெமரிஸ் இருக்கா. பழைய ஃபோட்டோஸ், பழைய மார்க்ஸ், பழைய ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ஒரு கதை சொல்லும். ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு நீங்க போகலாம், புது வீடு கட்டலாம், புது இடத்துக்கு போகலாம்,
புது வாழ்க்கையை கூட தொடங்கலாம். ஆனால் உங்களோட முதல் சிரிப்பு, முதல் கண்ணீர், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், அதை யாராலும் எங்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. சில நினைவுகள் மட்டும் நம்ம கூட எப்பவுமே ட்ராவல் பண்ணும். ஏன்னா இந்த வீடு உருவாக செங்கல், சிமெண்ட், சுவர் மட்டும் தேவைப்படலாம். இந்த வீட்டில் வாழ்ந்த மனிதர்களோட அன்பும் நிம்மதியும் சேர்ந்து உருவானது தான் ஒரு அழகான இல்லமாக மாறியிருக்கு. ஹலோ மனசே, இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வாழ்ந்த வீட்டோட சில மெமரிஸ் ஞாபகம் வந்துச்சா? ஒரு நிமிஷம் அந்த மெமரிஸை திரும்ப நினச்சி பாருங்க. ஏன்னா நம்ம கால ஓட்டத்தில் நம்ம மறந்த சில அழகான ஞாபகங்கள் கூட அந்த வீடு மறக்காத. அதை நேசிங்க, அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனசின் மூமெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.